எங்களோட நோய்கள் எல்லாமே ஏற்படுறதுக்கு இப்போ சொல்லப்படுற முக்கியமான காரணி ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து இங்கே எல்லோருக்கும் எந்த நேரமும் இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் மெயினாக வந்து ஏற்படுற என்ன தலைன்னு சொன்னால் எதிர்காலத்தை பற்றி பயம். எதிர்காலம் எப்படி போயிடும், எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்ற பயத்தாலே நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது. இந்த எதிர்காலத்தை வந்து நாங்கள் நடக்க போகிற விஷயங்கள் ரெண்டு வகை தான் இருக்கு. ஒன்று எங்களோட கண்ட்ரோலுக்குள்ள விஷயங்கள், கண்ட்ரோலுக்கு உள்ள விஷயங்கள். ரெண்டாவது வந்து எங்களோட கண்ட்ரோலை மீறிய விஷயங்கள், எங்களோட கட்டுப்பாட்டை மீறிய விஷயங்கள். இந்த எதிர்காலத்தில் நடக்கிற விஷயங்களில் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. அது உங்களுக்கே தெரியும். ஏன்னு சொன்னால் அதுக்கு ஏற்படுற விளைவுகளை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். அது எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு அந்த விளைவுகளை எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கண்ட்ரோலுக்கு இல்லாத விஷயங்களை பற்றி கேட்பீங்க தானே, அது எங்களால் மாற்ற முடியாது. அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? எப்படியோ அந்த விஷயங்களை நீங்கள் எவ்வளவுதான் தலைகளாக நின்றாலும் என்னதான் செய்தாலும் அந்த விஷயங்களை உங்களால் மாற்ற முடியாது. அப்படின்னு டென்ஷன் ஆகிறீங்க, அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க. ஸ்ட்ரெஸ் ஆகிறது பிரயோசனம் இல்லை. பிரயோசனம் இல்லைன்றது மட்டுமல்ல, நீங்கள் இன்னும் அந்த உங்களோட சிச்சுவேஷனை, உங்களோட நிலைமையை இன்னும் வேர்ஸாக்குறீங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசித்து டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அந்த விஷயத்தில் எடுக்கிற முடிவுகள் தப்பாக முடியும். அந்த முடிவுகள் இன்னும் உங்களை பிரச்சனைக்குள்ளே இன்னும் கொண்டு செல்லும். அதே நேரம் நீங்கள் அந்த விடயங்கள் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை, அதை மாற்ற முடியாதுன்றதை அக்செப்ட் பண்ணிக்கொண்டு நீங்கள் நிதானமாக அந்த விடயத்தை கையாண்டிங்கன்னு சொன்னால் அதில் வந்து இருக்கிற பாதிப்புகளை குறைச்சி கொள்ளலாம். அதால் நிதானமாக இருங்க, எதிர்காலத்தை பற்றி கவலை விடுங்க. இந்த நோய்கள் ஏற்படும் தருணத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு எளியாக வைத்தியசாலை அணுகி வைத்தியம் செய்ய முடியுமோ அவ்வளோக்கு செய்ய முயற்சி செய்யுங்க. நன்றி.